இவரின் முழு வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு 20 லட்ச ரூபாய் எனக்கு வருமானம் வருது. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணீர் கட்டிய பாய்ச்சியே வந்து 4 ஆண்டுகள் ஆகுது. தண்ணியே பாய்ச்சறது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஈரப்பதத்தை தக்க வச்சிருக்கோம். அந்த திசு கல்ச்சரில் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணால் மட்டும்தான் வளருது. அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும் தான் வளருது. இயற்கை ஃபார்மிங்கில் சக்ஸஸ் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. அதனால் நம்ம டேரெக்டாகவே தாய்க்கன்று மூலிமா பார்த்தீங்கன்னா 5 வகையான வாழைகள் வச்சுருக்கோம். இந்த 5 வகைன்னு பார்த்தீங்கன்னா கற்பூர வாழை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வாழை, தேன் வாழைன்னுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வச்சுருக்கோம். அப்புறம் ரஸ்தாளி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை வாழை வச்சுருக்கோம். அப்புறம் பொரியல் பண்ணுற வாழையும் வச்சுருக்கோம். இது 5மே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல விலையில் மதிப்பு கூட்டு பண்ணி விற்கிறோம். டைரெக்டாக மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். மதிப்பு கூட்டுதல்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழை பவுடராக பண்ணிகிட்ருக்கோம். தாய்க்கண்ணுனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது திசு கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஆமாம், டெஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நம்ம பக்கத்தில் விவசாயி வந்து இப்போ வாழைத்தோட்டம் வச்சுருக்காரு. அதுலேருந்து ஒரு வாழைக்கன்று வளரும். அந்த வாழைக்கண்ணை நோண்டி கொண்டு வந்தது தான் அதான் தாய்க்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ. நாங்கள் வைக்கக்குள்ள வந்து இந்த 40 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கன்று தான் கொண்டு வந்து வச்சோம். இப்போ வந்து 10,000 கன்று கிட்ட இருக்குது. அதுலேருந்து அப்படியே ஒரு கண்ணை நாங்களே உருவாக்கிக்கிட்டு நம்மளே அதுலேருந்து பண்ணிட்டோம். அதுலேயும் செலவு குறைக்கணும், அடிக்கடிக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே அதை கொண்டு வந்து பண்ணிக்கிட்டோம்.